ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெப்சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென்ரிவ்யூ. ஜென்ரிவ்யூ இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்டல் சைட். இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கேஜெட்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை இங்கே ரிவ்யூவாக கொடுத்துருக்குறாங்க. இதை செக் பண்ணி எல்லாத்தையும் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க, உப்பு சேர்த்து. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 6, தக்காளி ஒரு 3, வெந்தயம், தேவையான கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காவையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லெண்ணெயாக இருந்தால் அந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காவை வதக்கும் போதே உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்குறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை ஓரளவு மிக்ஸ் பண்ணி வந்த உடனேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மல்லித்தூள் மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் மல்லித்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடும்போதும் நம்ம வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக கிளறிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்மையான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நல்லா சூடாக சர்வ் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுங்க. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.